நேற்று நைட்டு சுமார் ஒரு 11 மணிக்கு குடிமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் சிக்கனூத்து அப்படிங்கிற பகுதியில் ஒரு தோட்டத்தில் ஒரு குடும்ப சண்டை, அப்பா பசங்களாம் அடிச்சுக்கிறாங்கன்னு ஒரு தகவல் எஸ்ஐ கிடைக்குது. அதன் அடிப்படையில் வந்து அந்த எஸ்ஐ ஹைவே பட்ரோலை டைரக்ட் பண்ணி அது என்னென்னு அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹைவே பட்ரோலில் எஸ்எஸ்ஐ சண்முகவேல், அவர் கூட ஒரு போலீஸ் அழகுராஜான்னு ஒருத்தர், 2 பேர் இருக்காங்க. அவங்க அட்டன் பண்ண போகிறாங்க. அந்த தோட்டத்தில் போய் பார்க்கும் பொழுது அங்கே மூர்த்தின்னு ஒருத்தர் அடிபட்டிருக்காரு. அவருக்கு ஒரு பசங்க இடையில அவங்களாம் தகராறு பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஆம்புலன்ஸ் வர சொல்லி அவரை வந்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பலான்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவருடைய மகன் மணிகண்டன் ஒருத்தர், அவங்க அப்பா எல்லாருமே அவங்களுக்கு உள்ளே இருந்த இதை மாதிரி அந்த போலீஸ் மேலேயும், அந்த போலீஸ் கூட போயிருந்த அந்த தோட்டத்தினுடைய மேனேஜர் ஒருத்தர் ரங்கசாமி, அவர் கூட வந்த 2 பேர், இவங்க எல்லாத்தையும் வந்து அசால்ட் பண்ண வர்றாங்க. அருவாளும் கம்பு எடுத்துகிட்டு விரட்டுறாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் தப்பிக்கிறதுக்காக இவங்க ஓடி வர்றாங்க. அழகராஜங்கிற போலீஸு அந்த ரங்கசாமி விட்டுறாங்க, ஓடிடுறாங்க. இந்த எஸ்எஸ்ஐ அப்படிங்கிறவரை வெட்டுப்பட்டு அவர் அங்கே இறந்துடுறாரு. அது அங்கே போனவங்ககிட்ட தகவல் வரலைங்கிறதுனால என்னாச்சுன்னு செக்அப் பண்ணுறாங்க. செக்அப் பண்ணும்போது அந்த கூட போன அந்த டிரைவர் போலீஸும் அந்த ரங்கசாமிங்கிற மேனேஜரும் இந்த மாதிரி எங்களை வெட்ட வந்தாங்க, நாங்கள் தப்பிச்சு வந்துடுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஆஃபீஸர்ஸ் போய் செக்அப் பண்ணும்பொழுது எஸ்எஸ்ஐ அங்கே இறந்து கிடக்கிறாரு. இது சம்மந்தமாக வந்து அங்கே பார்த்துருக்காங்க. அங்கே இருந்தவங்கெல்லாம் அப்போ நைட்டே இதெல்லாம் நடக்கும்போது நைட்டு ஒரு 12-12:30 மாதிரி இருக்கும். அப்போவே அவங்க எல்லாருமே அப்ஸ்காண்ட் ஆகிடுறாங்க. அதனால் அவங்க இப்போ வேறு ஒரு எந்த இடத்துல இருக்காங்க தெரியல. அவங்கள பிடிக்கிறதுக்கு இந்த கேஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு 6 தனிப்படைகள் அமைச்சிருக்கிறோம். அவங்கள தேடிட்டு இருக்கிறோம். பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மேற்கொண்டு நான் டெவலப் பண்ணாலும் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவங்க குடும்பத்துக்குள்ளே சண்டை, அதை நம்ம தீர விசாரித்து நம்ம அதை முடிவெடுக்கணும். அவங்களுக்குள்ள அப்பா பசங்க அந்த குடும்பத்துக்குள்ளே சண்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அங்கே அந்த அப்பா பையன் எல்லாருமே அடிக்க வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் மணிகண்டன்கிறவர் அருவாள் எடுத்துகிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. இன்னும் நம்ம தீர விசாரித்தோம்னா ஒருத்தரும் என்னென்ன பண்ணாங்க என்னங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வரும். 6 தனிப்படைகள் என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன், லோக்கல் என்கொயரி, இது சொந்தமாக குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு 4 தனிப்படைகள், மற்ற அந்த டெக்னாலஜிகள் இது பார்க்குறதுக்கு சைபர்கள் பார்க்குறதுக்கு ஒருத்தர் மணிகண்டன் அப்படிங்கிற மேலே ஒரு 4 வழக்கு இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில். அதே மாதிரி இன்னொருத்தர் தங்கப்பாண்டியன் இருக்கார். அவருடைய பங்கு என்னங்கிறத நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அவர் மேலே ஒரு 4 வழக்கு இருக்குது. அவங்க அப்பா மூர்த்தின்னு ஒருத்தர், அவர் மேலே ஒரு 2 வழக்கு இருக்குது. இல்லை, நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அது தெளிவான இது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தகவல் சொல்லுங்கள். இவர் மட்டும்தான் காயம் மட்டும் விட்டாங்க. அந்த மூர்த்திங்கிறவருக்கு அவங்களுக்குள்ள தகராறில் ஒரு காயம் ஏற்பட்டு இருக்குது. பட் அவரும் மறுபடியும் சேர்ந்து அடிக்க வந்ததுனால அப்புறம் அவரும் ஓடி போயிடுறாரு. இப்போ அவங்க யாருமே அங்கே இல்லை. நம்ம தேடுறோம், சீக்கிரம் பிடிச்சிட்டு மேற்கொண்டு இல்லை, அமைதியாக இருங்க, அடிப்பட்டவர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணுங்கிறதுக்காக அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இவங்க போனதுக்கப்புறமா அந்த வாகன கண்ணாடியை வந்து சைடு கண்ணாடி மட்டும் 2 உடைச்சிருக்காங்க. அந்த வாக்கி டாக்கி இதில் மைக்கில் இருந்து அந்த வயரை பிடிங்கிருக்காங்க. அதை ஆணையமாக அவங்க தான் பண்ணிவிட்டு ஓடிவிட்டாங்கிறது தான் இப்போ தெரிய வருது. இன்னும் இல்லை, இது அவங்கள பிடிச்சனா தான் தெரியும். எங்கே வச்சுருக்காங்களா இல்லை அவங்ககிட்ட இருக்கா ஒழிச்சு வச்சுருக்காங்களாங்கிறது தெரியல. ஏன்னா அப்போ உடனே அவங்கெல்லாம் ஓடிடுறாங்க. அதனால் அதை விசாரித்து மேற்கொண்டு நமக்கு இல்லை அவங்கள பிடிச்சி விசாரிக்கணும். அவங்களுக்குள்ளே தான் அடிச்சுக்கிறாங்க. போகிறோம், அந்த மேனேஜர் மேலே இங்கே கோவப்படுறாங்க, போலீஸ் மேலே இங்கே கோவப்படுறாங்க. என்ன காரணம், எதனால் அப்படிங்கிறத நம்ம விசாரிச்சுட்டு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தெரியல. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கரெக்டான தகவல் கிடைச்சதுன்னா நம்ம பிடிச்சிடுவோம். இல்லை, அதை வச்சு பார்க்குறோம். செல்ஃபோன் சில சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, அதை தேடிட்டு இருக்கிறோம். 4-5 இடங்களில் தேடிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய இது திண்டுக்கல் மாவட்டம். இந்த அக்யூஸோட கொலை வழக்கு, காவல்துறையில் கொலை பண்ணியிருக்காங்க, அந்த கண்ணாடி உடைச்சிருக்காங்க. அதுக்குரிய செக்ஷன்ஸ் இல்லை, இரவு பட்ரோலிங், ஹைவே பட்ரோலிங் ரோந்தில் இருந்தாங்க. ஆமாம், லாண்ட் ஆர்டர் இதில் போனாங்கன்னா ஒரு பாதுகாப்பு நல்ல போல் ஹைவே பட்ரோல் வந்து போயிருக்காங்க. இல்லை, அவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க ஓடிட்டாங்க இருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரி தகவல் சொல்கிறாங்க. நம்ம வேறு இடங்களுக்கு போயிருக்காங்க. அங்கே ஒரு பக்கம் ஒரு டீம் போயிருக்காங்க. லோக்கல்லையும் போயிருக்காங்க, அவங்க சொந்த ஊர் பக்கம் போயிருக்காங்க, மற்ற இடங்களும். அது இப்போ சொன்னேனே
கொலை வழக்கு மாதிரி இல்லை இல்லை அப்போ திருட்டு வழக்கு, அடிதடி வழக்கு, கொலை முயற்சி வழக்கு, ஒருத்தர் மேலே வந்து SC/ST ஆக்ட் வழக்கு, இந்த மாதிரியான வழக்குகள். சார் இப்போ கூட போனால் அழகுராஜ் அவரையும் தாக்க முற்பட்டுருக்காங்க சார். ஒரு வாகனம் அவரே தாக்கம் உட்பட்டதுனால தான் ஓடுறாரு அவர். நன்றி. இன்னும் மேற்கொண்டு பிரகாரம் செஞ்சு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். சரி, தேங்க்யூ.